வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அகமதாபாத்தில் ஃபியூ டேஸ் முன்னாடி போன ஃப்ரைடே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு குழந்தை ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிருக்கு. தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட், 8 years ஓல்டு தான். அந்த குழந்தை பேகை மாட்டிட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டுருக்கா. போகிற வழியில் அந்த கேர்ள் சைல்டால் நடக்கவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு உடம்புல ஏதோ பண்ணுது. பட் அந்த பொண்ணு யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடல, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. நிறைய குட்டீஸ்லாம் அந்த பொண்ணை சுற்றி சுற்றி க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அவங்க யார்கிட்டையுமே அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்கல, எதையுமே சொல்லலை. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்னே அந்தால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் அந்த குழந்தையால நடக்க முடியல. கொஞ்சம் தூரம் நடக்கிறா, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி ஸ்டக் ஆகி அந்த இடத்துல நின்றுறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அந்த கொஞ்ச நேரம் அந்த குழந்தை மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவளால் ரொம்ப முடியல. அங்கே இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துடுறா. உட்காந்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் தான் ஒரு 3 to 4 டீச்சர்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் க்ராஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸ் அந்த குழந்தையை கவனிக்கலை. டீச்சர் மேலேயும் இங்கே தப்பு இல்லை, அந்த ஸ்டூடெண்ட் மேலேயும் தப்பு இல்லை. திடீர்னு பார்க்குறப்போ அந்த குழந்தை சேர்லேருந்து சரிக்கிட்டு கீழே விழுகிறா. அது இருந்ததை பார்த்தோன்னா டீச்சர்ஸ் அப்போ தான் அப்சர்வ் பண்ணி அந்த குழந்தைய இமீடியட்டாக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற இடத்துல அந்த குழந்தை இறந்துட்டதா டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சில்ட்ரன்ஸ் பாதிக்கப்படுறாங்க. முன்னாடிலாம் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா பெரியவங்க தான், இல்லை இந்த ஏஜ்க்கு அப்புறம் தான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. சடனாக அந்த குழந்தை திடீர்னு மயங்கி விழுகிறா. அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரொம்ப லைவாக பார்க்குறப்போ அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களுக்கெலாம் இப்படி நடக்குதே, அந்த குழந்தை வாழ வேண்டிய வயசு. அதை பார்த்தோன்னே ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருக்குது, இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம குழந்தை தானே, நமக்குள்ளேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த குழந்தை வெளியே இடத்துக்கு போகிறா, 4 இடத்துக்கு போகிறா அப்படின்னா அவங்களோட ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். பர்டிகுலர்லி ஒவ்வொரு கிளாஸ் டீச்சருக்கும் தெரியும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, டீச்சர்ஸ்க்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஏதாவது இமீடியட் எமர்ஜென்சினா உடனே அவங்க பேரண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டு போனால் நம்ம ஏதாவது ஆல்ரெடி இந்த குழந்தைக்கு இருக்கா இல்லையான்னு டாக்டர்ஸ் கேள்விக்கும் ஸ்டாஃப்ஸால் பதில் சொல்ல முடியும். இப்படி ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை பற்றி பேசுகிறோம். என் குழந்தை இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, இப்படி பிஹேவ் பண்ணுறா, ஏன் இந்த சப்ஜெக்டில் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் அடுத்ததாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்கா, இல்லை குழந்தைங்க ஏதாவது டேப்லெட் எடுக்கிறாங்களா, இல்லை பை பர்த்லேயே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேரண்ட்டும் ஓப்பன் அப் பண்ணி டீச்சர்கிட்ட தைரியமாக சொல்லணும். இன்னொன்று பை பர்த்லேயே குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி சடன் அட்டாக் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பேக் வெயிட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய புக்ஸ் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்டோட புக், 5 சப்ஜெக்டோட கிளாஸ் ஒர்க், 5 சப்ஜெக்டோட டெஸ்ட் நோட் ப்ளஸ் ரஃப் நோட்னு அவ்வளோ புக்ஸ் இருக்குது. ஸோ வெயிட்டை அந்த குழந்தைங்க டெய்லி மாட்டிட்டு ஸ்டெப்ஸில் ஏறி போகிறாங்க, இறங்குறாங்க, ஓடி வராங்க அதை மாட்டிட்டு. இதனால் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மூச்சு திணறல்லாம் கூட ஏற்படுது. ரொம்ப வெயிட் ஹெவியாக இருக்கிறனால கூட ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படலாம். அந்த குழந்தைக்கு இதான் காரணம்னு நான் சொல்ல வரல. பட் புக் ஓட வெயிட் கம்மியாக ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பப்ளிக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. பப்ளிக்கோட கமெண்ட் பார்த்து தான் நான் இந்த சஜஷன் நான் கொடுக்குறேன். இன்னொன்று அவங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது ஃபோர்ஸ், ப்ரெஷர், டென்ஷனாக கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கலாம். எக்ஸாம் ப்ரெஷர், எக்ஸாம் டென்ஷன் அந்த மாதிரி கூட இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த காலத்தில் படித்தா போதும், எடுக்கிற மார்க் எடுத்தால் போதும் அப்படின்லாம் தாண்டி இந்த காலத்தில் ஹெவி காம்படிஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம நிறைய போர்ஷன்ஸ் படித்து தான் ஆகணும், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி கிடைக்கிற அந்த குட்டி குட்டி நேரத்தில் நம்ம பசங்களை மார்னிங் கிளாஸுக்கு அனுப்புகிறோம். செஸ் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கட்டும், நிறைய ஆக்டிவிட்டீஸ், யோகா, கராத்தே, எக்ஸ்ட்ரா கிளாஸும் அனுப்புகிறோம். ப்ளஸ் டியூஷன் அனுப்புகிறோம். ப்ளஸ் அவங்க ஸ்கூலுக்கும் போயிட்டு வராங்க. இப்படி நிறைய அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பேர்டன் பண்ணாமல் அவங்களுக்கு எது பேஷனாக இருக்கோ அதை பிடிச்சது ஏதாவது 1-2 பண்ணுறதுல தப்பு இல்லை. முக்கியமாக இந்த பேக் லோடை கம்மி பண்ணணும். இன்னொன்று நம்ம மந்த்லி
ஆர் இயர்லி ஆர் 6 months ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல் பாடி செக்அப் பண்ணியிருக்கிறதும் ரொம்ப நல்லது. சிம்டம்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹார்ட் பீட் வந்து ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சடனாக ஸ்வெட் ஆகிறது, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்தால் வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா இல்லை நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணோம் உள்ளுக்குள்ளே அப்படின்னா நம்ம இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு பாடி செக்அப் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. 2021 ரிசர்ச் படி கார்டியோவாஸ்குலார் டிசீஸ்னால 2552 டெத் வந்து பர் டேல நடக்குது ஹார்ட் ப்ராப்ளம்னால அப்படின்னு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க 2021 டேட்டா படி. நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும், ஃபாஸ்ட் ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். குழந்தைங்களாம் நம்ம இன்னும் கூட பத்திரமா பார்த்துக்கணும். நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்னு அந்த குழந்தைக்கே தெரியல. இமீடியட்டாக யார்கிட்டையும் ஹெல்ப்புக்கு கூட அந்த குழந்தையால் கேட்க முடியல. அது என்ன அதுக்கு நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணி ஒரு சேரில் உட்காரத்துக்குள்ளே அந்த குழந்தையோட உயிர் போயிடுச்சு. இதை நினச்சி ரொம்பவே வந்து கில்ட்டியாக இருந்தது. இனிமேல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து யாருமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா பேரண்ட்ஸும் அவேராக இருக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தைங்களோட ஹெல்த் டேட்டாவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ.